ஓகேண்ணா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. இன்றைய தினம் தை மாசம் வளர்பிறை ஏகாதசி நன்னாள். இந்த ஏகாதசிக்கு பீஷ்ம ஏகாதசி என்று பெயர். உலகத்திலே பிறந்து வைத்தவர்களான ஜீவாத்மாக்கள் துக்கமில்லாமல், சோகமில்லாமல், கஷ்டமில்லாமல் அதிவிலட்சண பரிபூர்ணமான வாழ்வை வாழ பெறலாமா என்றால் நிச்சயம் பெறலாம். துக்கமில்லாமல் வாழலாம், சோகமில்லாமல் வாழலாம், கஷ்டமில்லாமல் வாழலாம். அதற்காக கடுமையான தபசு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சுற்றிலும் அக்னி குண்டங்களை அமைத்து ஹோம காரியங்கள் பண்ண வேணும் என்ற அவசியமும் கிடையாது. நாத்தழும்பழ நாரணா என்று அழைத்தால் போதும். இந்த கலியுகத்திலே நாமசங்கீர்த்தனமே உயர்ந்த மார்க்கம். இந்த நாமசங்கீர்த்தனத்திற்கு அங்கமாக சிகரமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னும் கிரந்தம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற கிரந்தம் அவதரித்த நன்னாள் இந்த பீஷ்ம ஏகாதசி நன்னாள். தை மாதம் வளர்பிறை ஏகாதசி தினத்திலே இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அவதாரம் பண்ணிற்று. அதோடு மட்டுமின்றி தை மாசம் சுக்லபக்ஷ அஷ்டமி நன்னாள் கண்ணனம்பெருமானாலே தீர்த்த யாத்திரை வைபவத்தை உபதேசிக்க பெற்ற புனிதமான நாள். எங்கனே எப்பொழுது என்றால், குருட்சேத்திர யுத்தம் முடிந்தது. அந்த யுத்த களத்திலே கௌரவர்கள் அனைவரும் மாண்டு போனார்கள். எங்கு பார்த்தாலும் வெட்டுப்பட்ட உடல்கள், மனித உடல்கள், குதிரைகளின் சடலங்கள், மலைகளை போன்ற யானைகளின் உடல்கள், கழுகும் நரியும் அந்த பிணங்களையும் அங்குள்ள இரத்தங்களையும் தின்று ருசி பார்க்கக்கூடிய ஒரு கோரமான காட்சி. அதே சமயத்திலே சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஒரு அஸ்வத்த விருட்சத்தின் அருகிலே நின்று கொண்டு அந்த மரத்திலே சாய்ந்து கொண்டு ஆஸ்வாசமாக எழுந்தருளியிருந்தான். கண்ணனம்பெருமானிடத்திலே பாண்டவர்கள் 5 திரௌபதியும் 6 பேரும் வந்து தொழுது நின்றார்கள். கண்ணனம்பெருமான் பீஷ்மரை பார்த்து, கண்ணனம்பெருமான் யுதிஷ்டிரரை பார்த்து, பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரரே, அதர்மம் அழிந்தது, தர்மம் ஜெயித்தது. நீங்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த தேசத்தை ஆட்சி பண்ணுவதற்கான மிக உயர்ந்த வேளை வந்துவிட்டது. நல்ல சுபமுகூர்த்தத்தை உடனே பார்த்து நீங்கள் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று ஆசீர்வாதம் பண்ணினான். அதற்கு யுதிஷ்டிரர் பெருமாளை சேவித்து, பிரபு, அடியோங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதற்கு அருகதையற்றவர்கள் ஆனோம். க்ஷத்ரிய தர்மப்படி அங்கஹீனனும் மனோஹீனனும் ராஜ்யம் ஆளுவதற்கு தகுதியற்றவன் என்ற ஒரு நியதி இருப்பதாலே நாங்கள் மனோஹீனர்களாய் திகழ்கிறோம். ராஜ்ய பரிபாலனத்திற்கு அருகதை அற்றவர்கள் ஆனோம். அடியோங்களுக்கு விடை கொடுக்க வேணும், ஹிமபர்வதத்திற்கு சென்று தபசு பண்ண போகிறோம் என்றானாம். கண்ணன் கேட்டான், யுதிஷ்டிரரே, உங்களுக்கு ஏன் மனசிலே துக்கம் ஏற்படுகிறது? நீங்கள் எப்படி மனோஹீனர்கள் ஆனோம் என்று சொல்ல முடியும் என்று கேட்க, பிரபு, இந்த குருட்சேத்திர யுத்தத்திலே எங்களுடைய சகோதரர்களான கௌரவர்கள், எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்களான துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர் முதலான பல மகான்கள், எங்களுடைய மாமாமார்கள், சித்தப்பாமார்கள், ஒன்றுமறியாத படை வீரர்கள், யானைகள், குதிரைகள், இத்தனை ஜீவர்களையும் கொன்று
அந்த இரத்த வெள்ளத்திலே நீந்தி சென்று சிம்மாசனத்திலே உட்கார எங்கள் மனசு இடம் கொடுக்கவில்லை. நாங்கள் மனதிலே அமைதியை இழந்து தவிக்கின்றோம். அதனாலே மனோகீனர்கள் ஆனோம் என்று சொன்னாராம். கண்ணன் பெருமான் சொன்னான், எந்த ஒரு வஸ்துவையும் படைக்கக்கூடியவன் ஒருவனுக்கே அதை அழிக்கக்கூடிய தகுதி உண்டு. நீங்கள் எதையும் சிருஷ்டி பண்ண முடியாது. சகல சிருஷ்டிக்கும் காரணகர்த்தா நானே. சிருஷ்டி தத்துவங்களுக்கு காரணகர்த்தாவான என்னால் மட்டுமே அழிக்க முடியும். இது என்னுடைய சங்கல்பம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தான். இருந்தாலும் மன அமைதி இழந்தவரான யுதிஷ்டிரர் ராஜ்ய பரிபாலனை பண்ணுவதற்கு மனது ஒப்பவில்லை என்றே பதில் சொன்னார். உடனே எம்பெருமான் அந்த யுதிஷ்டிரருடைய தோளை தட்டி, சரி, நீங்கள் தீர்த்த யாத்திரை பண்ணுங்கள். அப்படி தீர்த்த யாத்திரை பண்ணுவதாலே நீங்கள் உங்களாலே கொல்லப்பட்டதாக நினைக்கிறீர்களே, உங்களாலே கொல்லப்பட்டவர்களான அந்த கௌரவர்களுக்கும் அந்த சேனையிலே யுத்தம் பண்ணினவர்களுக்கும் அந்த யானை குதிரை போன்ற ஜீவர்களுக்கும் முக்தி கிடைக்கும். சகல ஜீவாத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்கும். அப்படி முக்தி கிடைக்குமேயானால் பல ஜீவாத்மாக்களை விஷ்ணுலோகத்திற்கு அனுப்பிய ஒரு உயர்ந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கள் என்று சொன்னாராம். யுதிஷ்டிரருக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமாளை சேவித்து, பிரபு, அடிய உங்களுக்கு உயர்ந்த தர்மத்தை சொல்ல வேணும் என்று கேட்க கண்ணன் சொன்னான், மிக உயர்ந்த தர்மத்தை சொல்வதற்கு அதிகாரமுடையவர், தகுதியானவர் பீஷ்ம பிதாமகர். இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி நன்னாள். இந்த நன்னாளிலே நான் உங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். பீஷ்ம பிதாமகர் சரதல்பம் அம்பு படுக்கையிலே இந்த ஏகாதசி நன்னாளிலே இந்த சரீரத்தை விட்டு உயிரை விட வேணும் என்று மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்.